என்ன சிரிக்கிறீங்க? இல்ல ஜெயிச்சு காட்டுவோம். ஆமா. தோத்து போயிட்டா என்ன செய்வன்னு தானே கேட்க வரீங்க? நான் ஏங்க அப்படிலாம் கேட்க போறேன்? கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. போனா கண்டிப்பா அடுத்து ஏதாவது பண்ணி அந்த குடும்பத்தை பிரிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போமா? இவருடைய நக்கல் சிரிப்பிலேயே தெரியலையான அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்பாங்க. இந்த தடவை நான் தோத்துட்டா என் கையில நானே சூடு போட்டுப்பேன். ஐயோ ஏமா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் ஜெயிப்பேன், ஆனா தோத்துட்டா கண்டிப்பா என் கையில நான் சூடு போட்டுப்பேன். அம்மா ஏங்க என்னங்க இவங்க? எல்லாரும் தனா விளையாடினதை பாத்தீங்களா? அது எப்படி மச்சான் பார்க்காம இருப்போம்? எல்லாரும் டிவில பாத்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப நல்லா விளையாடினம்மா. நான் கூட அந்த விளையாட்டை சாதாரணமா நினைச்சிட்டேம்மா. ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு பதட்டமாக இருந்தது. ஒவ்வொரு தடவை விளையாடும் போதும் தனாவுக்கு அவ்வளவு தடை வந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணு ஜெயிச்சிட்டாமா. பத்மா, நீயும் டிவி பார்த்த இல்ல? நாங்க எல்லாரும் பார்த்தோன்னே. தனா ரொம்ப நல்லா விளையாடினா. ரகு, உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த மாதிரி உன் முகத்துல சிரிப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன் ஆசையை என் பொண்ணு நிறைவேற்றிட்டாமா. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்பவே என் உயிர் போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லம்மா. ஐயோ என்னங்க நீங்க? என்ன ரகு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த அளவுக்கு என் மனசு சந்தோஷமா இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு ஊருக்குள்ள வரும்போது அத்தனை பேரும் ஆச்சரியமா நின்னு என் பொண்ணை பார்த்தாங்க. அத பார்க்கும்போது தொலைஞ்சு போன என் கௌரவம் எல்லாம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நம்ம வீடு இப்பதான் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இப்படியே இருக்கணும்பா. கண்டிப்பாமா. தனா இன்னும் நிறைய போட்டியில கலந்து விளையாட போறா, ஜெயிக்க போறா பாருங்கம்மா. அண்ணனை இன்னும் மேலும் மேலும் பெருமைப்படுத்த போறா பாருங்க. இனிமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். ஆமா மச்சான், நீங்களே பாத்தீங்கல்ல வீடு இப்ப எவ்வளவு கொண்டாட்டமா மாறி போச்சுன்னு. இனிமே இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. தனா உன்னை பத்தி பெரியப்பா கிட்ட பேசுவாளா மாட்டாளா தெரியலையே. அங்கேயும் உன் லவ்வ சொல்ல சொன்னா அதையும் சொல்லாம வந்துட்ட. எங்க அதுக்குள்ளதான் மாமா கூட்டிட்டு போயிட்டாரு. நீ ஜெயிச்சு வந்து என்ன கேட்டாலும் அது எதா இருந்தாலும் அப்பா நான் செஞ்சு கொடுப்பேன். தனா, நீ இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்ட, என் பேரை காப்பாத்திட்ட. அதே மாதிரி நீ ஜெயிச்சா நீ ஆசைப்பட்ட எதா இருந்தாலும் நான் செய்வேன்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல. இப்ப கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்றேன். இந்த உலகத்துல இருக்கிற எது வேணும்னு நீ கேட்டாலும் இந்த அப்பா உனக்காக கொண்டு வருவேன். உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அத அப்பா நிறைவேற்றுவேன். கேளுத, உனக்கு என்ன வேணும்? அவளுக்கு தேவையானது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்கல்லண்ணே. பத்மா, அவளுக்குன்னு வேற ஏதாவது ஆசை இருக்கும்ல. தானா மச்சான் கேக்குறாருல்ல, சொல்லுமா. ஏன் தயங்கிக்கிட்டு இருக்க? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அண்ணன் செய்வாரு, கேளு.
அப்பா கேக்குறாருல்ல, உன் மனசுல என்ன ஆசை இருக்கோ சொல்லு. ஹே தனா, என்ன சைலண்டாவே இருக்க? மாமாடி என்ன கேட்டாலும் இல்லன்னா சொல்ல போறாரு. நீ கேக்குறது எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை உனக்கு செஞ்சு கொடுத்துருவாரு. கேளு தனா. தனா, உன் மனசுல ஏதோ ஆசை இருக்குல்ல? ஆமா பாட்டி. அப்புறம் என்ன, யோசிக்காம கேளு. என்கிட்ட கேக்குறதுக்கு ஏண்டா இவ்வளவு யோசிக்கிற? என்னோட ஒரு வார்த்தைக்காக நீ பல போராட்டங்களை கடந்து ஜெயிச்சிருக்க. இந்த ஊருக்கு நடுவுல என்ன தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்க. நீ எது கேட்டாலும் அத உனக்காக நான் சந்தோஷமா செய்வேன். அப்பா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. அவ்வளவு பெஸ்டான அப்பாவா நீங்க இருந்திருக்கீங்க. நானும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. அப்படி கேக்குறதுக்கு அவசியமும் இருந்ததில்ல. ஆனா இப்ப ரொம்ப நாளா